ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அமேசான்ல இருந்து எவரடி கம்பெனியோட ஜூசர் மிக்சர் கிரைண்டர் ஒன்று வாங்கியிருக்கேன். அதோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் என்ன பார்ட்ஸ் இருக்குது, இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் தெர்மோகோல் எல்லாம் வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இது உடையாமல் சேஃபாக வர்றதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ இதில் ஒரு பாக்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ரெண்டு ஜார் கொடுத்துருக்காங்க. ஒன்று டிரான்ஸ்பரண்ட், ஒன்று நார்மலாக உள்ளது. இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பெரிய டிரான்ஸ்பரண்ட் ஜார். இது கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக்கா இல்லை ஃபைபரா அப்படிங்கிறது சரியாக தெரியல. இதில் நம்ம பிளெண்டிங் பர்பஸுக்காக பயன்படுத்தலாம். அதாவது ஸ்மூத்திஸ் பண்ணலாம், அப்புறம் ஷேக் எல்லாம் செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே அதிலேயே போட்டிருக்காங்க. இது அந்த மீடியம் சைஸ் ஜார், ப்ளஸ் இது ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ஜார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்டான திங்ஸ் எல்லாம் கூட நம்ம இதில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 ஜார் கொடுத்துருக்காங்க. இது யூஸ்வலாக எல்லா மிக்சிலையும் கிடைக்கிறது தான். ஒரு பிளாஸ்டிக் நைஃப் கொடுத்துருக்காங்க. கிரைண்ட் பண்ணுற டைமில் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இதோட ஒரு வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ் வாரண்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த கவர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் அந்த அப்பர் பார்ட். டிரான்ஸ்பரண்ட் லிட்டெல்லாம் அதில் இருக்கும். ஜூஸராக நம்ம பயன்படுத்துவோம். இதில் எப்படி நம்ம ஜூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஹோல் தெரியும். அதில் நம்ம பீட்ரூட், கேரட் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம கட் பண்ணி போட்டுட்டு, கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பனிங் இருக்குது. அதில் நம்ம டம்ளர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு ஜூஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கேரட், வெஜிடபிள்ஸ் அது மாதிரி போட்டுட்டு இந்த புஷ்ஷர் வச்சு அதை ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா கீழே அந்த ஓப்பனிங் இருக்குன்னு சொன்னேன்ல, அதில் இந்த ஸ்பவுட்டை நம்ம மாட்டிக்கணும். இந்த மாதிரி அதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம பவர் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜூஸ் எல்லாம் இதில் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த பட்டன்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆஃப் பட்டன், அப்புறம் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 1 2 3 அப்படின்னு 3 வெரைட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூஸ் பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் இதில். இப்போ நம்ம இந்த டிரான்ஸ்பரண்ட் லிட்டை தனியாக கழட்டிடுவோம். அது பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு லாக் வச்சு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான் அது கழட்டுறது. இந்த லாக் எப்படி எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாகவே வந்துடும். 2 சைட்லேயுமே இருக்கும் அந்த லாக். அதை எடுத்து கீழே விட்டுட்டு இந்த டிரான்ஸ்பரண்ட் லிட்டை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணுறது அந்த டைம்லலாம் கூட பயன்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸரை நம்ம தனியாக கழட்டி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டேர்ன் பண்ணி கீழே கையால் ப்ரெஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஈஸியாகவே எடுத்துடலாம். இது எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது ஆக்சுவலி மேனுவலில் போடலை, பட் சிம்பிளான ஒரு விஷயந்தான். இப்போ இது ஒரு நார்மல் மிக்சி. இதில் நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, கீழே பார்த்தீங்கன்னா 2 ப்ரொஜெக்ஷன் மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. அதாவது குச்சி மாதிரி இருக்குது. ஸோ அது ரொம்ப கவனிச்சுக்கோங்க. மிக்சி இந்த ஜார் நீங்கள் அதில் வைக்கிற டைமில் அதில் ஃபிட் ஆகுறது மாதிரி வைக்கணும். வச்சுட்டு அதை லாக் பண்ணி விட்டுறணும், அவ்வளோதான். இப்போ நம்ம இது எந்த அளவு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நான் அந்த பிளெண்டிங் ஜார் பயன்படுத்தியிருக்கேன். கொஞ்சம் தண்ணி மட்டும்தான் அதில் வச்சுருக்கேன். இது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது பவரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கீழே பட்டன் கொடுத்துருக்கோம்ல, அதை ப்ரெஸ் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அது ஆஃப் பட்டன். அதுக்கப்புறமா இருக்கிறதா நம்ம ப்ரெஸ் பண்ணணும். பாருங்கள், நல்லா தான் ஒர்க் ஆகுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.